மானூர் கல்வெட்டு. வழக்கமா இந்த தேர்தல் முறையினுடைய முன்னோடி எது அப்படின்னா குடவோலை முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குடவோலை முறையை உலகத்துக்கு தந்தவர்கள் சோழர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சோழர்களுக்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்பே பாண்டியர்கள் காலத்திலேயே நம்ம தமிழ்நாட்டில் அந்த குடவோலை முறை இருந்ததுங்க. அதற்கான ஆதாரத்தை சொல்லக்கூடிய கல்வெட்டு எங்க கிடைக்குதுன்னா மானூர்ல கிடைக்குது. மன்னராட்சி காலத்திலேயே மக்களாட்சி இருந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு சாட்சி. மாறன் சடையன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாண்டிய மன்னனுடைய காலத்துல இந்த குடவோலை முறை இருந்திருக்கு. திருநெல்வேலிக்கு பக்கத்துல 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு மானூர் என்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல அம்பலேஸ்வரர்னு சொல்லக்கூடிய ஒரு சிவன் கோயில்ல பார்த்தீங்கன்னாக்க ஒரு தூணுல வட்டெழுத்து கல்வெட்டு ஒன்று இருக்கு. அதுல ஒரு போட்டியில ஒரு தேர்தல்ல நிக்கணும் அப்படின்னா அதுக்குரிய தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத வரையறுத்திருக்காங்க. மன்னருக்கு பிறகு வாரிசு தான் அது மன்னருக்கு அப்புறம் அங்க முடிசூடி கொண்டாலும் கூட கிராம சபைகள் முழுக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை வைத்துத்தான் அந்த மன்னராட்சி காலத்திலேயே மக்களாட்சி நடந்திருக்குங்கிறது தான் யாருக்கும் தெரியாத ஒரு தகவல். எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, மன்னருக்கு அப்புறம் அவர் பையன்தான் வராரு அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அப்படி இல்லைங்க. அந்த காலத்திலேயே மக்களாட்சி இருந்திருக்கு. ஒரு வேட்பாளர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான சட்டத்திட்டங்களை அன்னைக்கே வகுத்திருக்கிறாங்க. அதாவது ஒரு வேட்பாளராக இருக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னாக்கா முதல் தகுதி அவருக்கு என்ன அன்னைக்கு வச்சிருந்தாங்கன்னா அவர் படித்தவராக இருக்க வேண்டும். 2வது தகுதி அவர் வருமானம் சம்பாதித்து அதை அரசாங்கத்துக்கு வரியாக கட்டக்கூடியவராக இருக்க வேண்டும். 3வது அவருக்கு அந்த ஊர்ல அரைக்காணி நிலமாவது இருக்கணும். அதே மாதிரி பொது காரியங்களை எல்லாம் எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு திறம், தகுதி, ஆற்றல் அவருக்கு இருக்கணும். அது மட்டும் இல்லாம கடந்த 5 ஆண்டுகள்ல எந்த விதமான அரசு பதவிகள்லையும் அவர் ஈடுபட்டிருக்க கூடாது. இப்படியெல்லாம் பல தகுதிகளை, வரையறைகளை தேர்தலில் நிற்கிறவங்களுக்கு வகுத்து ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே, அதாவது காஞ்சிபுரத்தில் உள்ள உத்தரமேரூர்ல தான் நமக்கு அந்த குடவோலை முறைங்கிற இதே நமக்கு தெரியுது. அதற்கும் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பே இது மாதிரியான சட்டத்திட்டங்கள் இந்த கோயில்ல உள்ள தூண்ல வகுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வடக்கே மட்டுமல்ல தெற்கேயும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஒரு தேர்தல் முறை எப்படி இருக்கணுங்கிறத வரையறுத்திருக்காங்கன்னா அப்பேற்பட்ட ஒரு மக்களாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு இடம் நம்முடைய தமிழ்நாடு அப்படிங்கிறத நம்ம பெருமையோட நினைச்சு பார்க்குறோம். அது மட்டும் இல்லைங்க, தேர்தலில் யார் நிற்கணும் அப்படிங்கிற தகுதியை மட்டும் அவங்க சொல்லலை, யாரெல்லாம் நிற்கக்கூடாது அப்படிங்கிறதையும் அந்த தகுதியில் சொல்கிறாங்க. முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, யாரு கணக்கை ஒழுங்காக காட்டலையோ அவங்கள மறுபடியும் இந்த தேர்தல் முறையில் நிறுத்தக்கூடாது. 2வது குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் இந்த தேர்தலில் நிற்கக்கூடாது. நல் ஒழுக்கம் இல்லாதவர்கள் இந்த தேர்தலில் நிற்கக்கூடாது. அவங்க மட்டும் நிற்கக்கூடாதுன்னு சொன்னா கூட பரவாயில்லைங்க, அவர்களுடைய தாய் வழி, தந்தை வழி உறவுகளில் உள்ளவர்கள் கூட யாருமே நிற்கக்கூடாது அப்படின்னு மிக கடுமையான சட்டத்திட்டங்களை அந்த காலத்திலேயே வகுத்திருக்காங்க. அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு ஜனநாயக முறை அந்த காலத்துல இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மால உணர முடியும் இல்லையா? காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்தரமேரூர்ல உள்ள கல்வெட்டு தான் நமக்கு பெருமையா நம்ம பேசுறோம் இல்லையா? குடவோலை முறை என்ன காரணம்னா அது தலைநகரத்துக்கு மிகவும் பக்கத்துல இருக்கு. காஞ்சிபுரம்ங்கிறதுனால எல்லாருக்கும் அது தெரியுது. ஆனா திருநெல்வேலிக்கு பக்கத்துல 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கிராமமான மானூர்ல கிடைத்த அந்த கல்வெட்டுக்கள் உத்தரமேரூர்ல உள்ள கல்வெட்டுக்களை விட மிகவும் பழமையாகவும் இருக்கிறது. அதில் பல அரிய தகவல்களும் இருக்கிறது. அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு பார்க்கும் பொழுது மக்களாட்சி என்பது மன்னராட்சி காலத்திலேயே மலர்ந்திருக்கிறது என்பது நமக்கு புரிகிறது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.